அனைத்து வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். இப்போதாங்க ரெட்ரோ படம் வந்து பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொறுமைங்கிறது வேணும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் வயலன்ஸ் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. பிளட் கண்டென்ட் இருக்குது. கார்த்திக் சுப்புராஜோட டைரக்ஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட படத்தில் இருக்கிற ரெகுலர் ஸ்டைல் வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க. விசுவல்னால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. முக்கியமாக சந்தோஷ் நாராயணன் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. கனிமா சாங் சூப்பராக இருக்குது. விசுவல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, மற்ற எல்லா சாங்குமே இல்லை ஃபைட் சீனுக்கு வர பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. சூர்யாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பாரிவேல் கேரக்டருங்க. இந்த கேரக்டரை ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு டேரக்டர் வந்து. ஆனால் இந்த கேரக்டர் இந்த படத்துக்கு வந்து செட் ஆகலை. இந்த ஸ்டோரிக்கு செட் ஆகலை. ஏன்னா இந்த படத்தை பார்க்குறப்ப ஜிகிர்தண்டா XX படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி தான் இந்த படத்தையும் வச்சிருக்காங்க. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஆனா சூர்யா சார் இந்த கேரக்டர்ல வாழ்ந்திருக்கானே சொல்லலாம். ஆக்ஷன் சீன்னா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. செம்மையா செட் ஆச்சுங்க. இவருக்கு எந்த அளவுக்கு ஹீரோ இருக்காரோ அதே அளவுக்கு வந்து வில்லனும் இருக்கணும். ஆனா இந்த படத்துல வில்லனோட கேரக்டர் வந்து அவ்வளவா எழுதலன்னு தான் நினைக்கிறேன். ஜோஜோ வந்து சூர்யாவோட வளர்ப்பு அப்பாவா வந்து நடிச்சிருக்காரு. டீசெண்டா நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் நல்லா இருக்குங்க. பூஜா கிட்டவும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு குடும்ப பெண்ணா. ஏன்னா அவங்களால தான் இந்த மொத்த ஸ்டோரியே நவரும். இந்த படத்துல வந்து ஜெயராம் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு டாக்டர் மாதிரியான ஒரு கேரக்டர்ல இருக்காருங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல மாசுன்னா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் செம்ம மாசா இருக்கும். அதே மாதிரி படத்தோட ஆக்ஷன்னா பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. அதுக்கு பண்ணப்பட்ட பேக்ரவுண்ட் மியூசிக் சினிமோட்டோகிராஃபினா வேற லெவல்ல இருக்குங்க. படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் மெட்டீரியல் தான். சூர்யா ஃபேன்ஸுக்கான மாசான சீன்ஸ்லாம் இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. விசில் அடிச்சு கொண்டாடுவீங்க. கனிமா சாங் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் எல்லாமே டான்ஸ் ஆடினாங்க. லேடிஸ் முத கொண்டு டான்ஸ் ஆடினாங்க அந்த ஒரு ஸ்டெப்புக்காகவே. சரி, இந்த படம் சூர்யாவுக்கு வந்து கம்பேக்கா என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த படம் நீங்க பார்க்கலன்னா தியேட்டர்ல போய் ஒரு வாட்டி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.